அருமையானவர்களே, 32ஆம் சங்கீதம் இந்த முதல் 5-6 வசனங்களை வாசித்தோம் இல்லையா? இந்த வசனங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பேசுகிறது. என்னன்னு சொன்னால், இந்த ஆவிக்குரிய மனசோர்வுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரணம். ஆவிக்குரிய மனசோர்வுக்கு பல காரணங்கள் இருக்குது பாருங்க. இந்த ஆவிக்குரிய மனசோர்வு பல விதங்களாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று இந்த மனசோர்வை ஒரு அறிகுறி என்று நம்ம சொல்லலாம். ஆவிக்குரிய மனசோர்வை ஒரு அறிகுறி என்று சொல்லலாம். இது முதல் வகையான ஒரு பிரச்சனை. அது என்ன அறிகுறி? அதாவது இது பாவத்தின் விளைவாக உண்டாகக்கூடிய ஒரு மனசோர்வு. பாவத்தின் விளைவாக ஒரு விசுவாசி பாவம் செய்துட்டான், அந்த பாவத்தினுடைய அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதிலிருந்து அவன் இன்னும் வெளியே வரலை. ஆகவே அவனை அது வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அறிகுறி தான் இந்த மனசோர்வு. ஆகவே விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய மனசோர்வு ஒரு அறிகுறியாகவும் இருக்கும். எதனுடைய அறிகுறின்னா, பாவத்தினுடைய அறிகுறி. பாவம் இன்னும் உள்ளே இருக்கு, பாவத்தை அவன் அறிக்கை செய்யலை, தேவனிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்கலை என்பதற்கான ஒரு அறிகுறி. அதை தான் இந்த 32ஆம் சங்கீதம் முதல் 5 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் அவனை விட ஒரு பெரிய பாக்கியவான் யாரும் இருக்க முடியாதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க. ஆனால் அதன் பிறகு 3ஆம் வசனத்தில் தான் அவன் என்ன சொல்கிறான்? நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. அதாவது இவன் ஏதோ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறான். அது என்னென்ன இங்கே நமக்கு சொல்லப்படலை. தேவனுக்கும் அவனுக்கு இடையான ஒரு காரியம். ஆனால் அந்த பாவத்தை அவன் அறிக்கை செய்யலை, அதை விட்டு விடல பாருங்க. பாவம் செஞ்சிட்டோமேன்ற அந்த எண்ணம் அவனை வாட்டி வதைக்கிறது. ஆகவே அவன் சொல்றான், நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. உள்ள அவனை வாட்டி வதைக்குது பாருங்க. அடக்கி வச்சிட்டு இருக்கிறான், யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. ஆண்டவர்கிட்ட போய் அதை அறிக்கை செய்யலான்ற அந்த எண்ணம் கூட அவனுக்குள்ள வரல பாருங்க. அடக்கி வச்சிட்டு இருக்கான், தனக்குள்ளேயே அந்த பாவ காரியத்தை அடக்கி வைத்து கொண்டு இருக்கிறான். அப்புறம் சொல்றான், இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததுனால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. அதாவது அவன் அடக்கி வைத்தது ஒரு பக்கம், இப்படி அடக்கி வச்சிருக்காத, அதை வெளியே கொண்டு வா, என்கிட்ட அறிக்கையிடு, அந்த பாவத்திலிருந்து வெளியே வான்னு கர்த்தருடைய கரம் அவன் மேல பாரமா இருக்கு பாருங்க. ஏன்னா அவன் கர்த்தருடைய பிள்ளை பாருங்க, ஆண்டவரை அறிந்தவன். இப்படியே தொடர்ந்து பாவ வாழ்க்கையில் இருக்க முடியாது, கர்த்தரும் அதை விட மாட்டார். ஆகவே கர்த்தருடைய கை அவன் மேல் பாரமா இருக்கு. அவனுக்கே அது நல்லா தெரியுது, நான் பாவம் செஞ்சிட்டேன், என் பாவத்தை நான் ஒப்புக்கொள்ளலை, நான் அறிக்கையிடலை, ஆகவே கர்த்தருடைய கை என் மேல பாரமா இருக்குன்னு அவனுக்கே நல்லா தெரியுது பாருங்க. கர்த்தர் அவனை உணர்த்தி கொண்டே இருக்கிறார், நீ இப்படி இருக்கிறது நல்லதில்லை சங்கீதக்காரன். கர்த்தர் அவனை உணர்த்திட்டே இருக்கிறார். இது தாவீதின் சங்கீதம் என்று வேதம் சொல்லுது பாருங்க. தாவீதின் போதக சங்கீதமா. அப்போ தாவீதை கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்ப்பா, நீ என்னுடைய தாசன், நீ இப்படி இருக்கிறது நல்லது கிடையாது. இந்த சங்கீதம் மட்டும் இல்லை, இன்னும் சில சங்கீதங்கள்லாம் இருக்கு, இப்படி பாவ அறிக்கையின் சங்கீதங்களாக அந்த சங்கீதங்கள் இருக்கு. ஆனால் இந்த சங்கீதத்தை ஏன் எடுத்து நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், இந்த ஆவிக்குரிய மனசோர்வு ஒரு அறிகுறியாக இங்கே தென்படுகிறது. என்ன அறிகுறி? பாவத்தினுடைய அறிகுறி. பாவத்தின் விளைவாக ஒரு பெரிய பாரம் அவனுக்குள்ளே. தேவன் அவனை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அவன் அதை வெளியே சொல்லலை, அறிக்கை செய்யலை, அவனுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு இருக்கான். பல நேரங்களில் இந்த பாவம் செய்த பிறகு நம்ம எல்லாருமே இதை உணர்றோம் பாருங்க. பாவம் செஞ்ச பிறகு யார்கிட்ட போய் சொல்ல முடியுமா நம்ம, நான் பாவம் செஞ்சிட்டேன், இந்த தப்பை செஞ்சிட்டேன்னு? அவங்களுக்காக தெரிய வந்தால் கூட நம்ம எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அப்படி தான் படுத்துவாங்களே தவிர, நமக்கு ஆறுதல் சொல்லி நம்ம திரும்ப ஆண்டவர்கிட்ட வரணும்னு நம்ம அந்த ரெஸ்டோரேஷனுக்குள்ளே கொண்டு வர்றது வெகு சிலர் தான். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன, அப்பா மாட்டினான்டா, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான், அவன் பேர் இனி நாரிடும், யாரும் இவனை மதிக்க மாட்டாங்க, ஒன்றா ஆட்டம் ஆடினா இவன், அப்படி தான் பார்ப்பாங்க பாருங்க ஜனங்க. ஆக இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அடக்கி வச்சுட்டு இருக்கிறான். சரி, இதை உனக்குள்ள அடக்கி வைக்காத, என்கிட்ட சொல்லுன்னு கர்த்தருடைய கரம் அவன் மேலே பாரமா இருக்கு. கர்த்தர் அவங்ககிட்ட டீல் பண்ணிட்டே இருக்காரு. எப்படி டீல் பண்ணாரு நமக்கு தெரியல, ஆனால் அவன் சொல்றான், கர்த்தருடைய கரம் என் மேல் பாரமா இருந்ததுனால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிட்டு அப்படின்னு ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்றான் பாருங்க. பலனே இல்லாம ஃபீல் பண்றான். ஏன்னா பாவம் அவனை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. அப்புறம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்றான் பாருங்க, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். அப்புறம் தான் அவனுக்குள்ளே அந்த சென்ஸ் வருது. எவ்வளோ நாள் நம்ம இப்படியே அடக்கி வச்சுட்டு இருக்க முடியும்?
கர்த்தரும் நம்மகிட்ட டீல் பண்ணிகிட்டே இருக்காரு. இது வந்து வெளியே வா, அறிக்கை செய், இதுலேயே நொடிஞ்சு போய் உட்காந்துடாத. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு தலை மேலே எவ்வளோ நாள் அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்க போகிற, எத்தனை நாள் வெளியே வராமையே இருக்க போகிற. கர்த்தர் அவனோட டீல் பண்ணுறதுனால இப்போ என்ன பண்ணுறான், பாவத்தை அக்கிரமத்தை மறைக்க மாட்டேன், பாவத்தை அறிவித்தேன் அப்படின்றான். அப்புறம் சொல்கிறான், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். அக்கிரமம், பாவம், மீறுதல், இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? ஏன் 3 வார்த்தைகள்னா எல்லா விதமான பாவங்களும் இதில் உள்ளடங்குது பாருங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக அர்த்தம் இருந்தாலும் அது 3 வார்த்தைங்க எதை குறிக்குது, சகல விதமான பாவங்களும் அதில் அடங்குது பாருங்க. அப்போ கர்த்தருக்கு விரோதமாக ஏதோ பெருசாக பண்ணியிருக்கான் அவன். அப்புறம் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்பா, இப்போதான் அவனுக்கு நிம்மதியே வருது. என்ன நிம்மதி? இவ்வளோ நாள் பாவத்தை அடக்கி வச்சு யாரு கூடயும் அதை பற்றி பேசாமல், ஆண்டவர்கிட்டையும் சொல்லாமல், இவன் சொல்லித்தான் கர்த்தருக்கு தெரியணும்னு ஒன்றும் கிடையாது பாருங்க. கர்த்தரே அவங்ககிட்ட டீல் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுது இல்லையா? அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், நம்முடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அறிந்திருக்கிறவர். அப்போ நாம் செய்கிற இந்த தப்பு தண்டாலாம் அவருக்கு தெரியாத என்ன? கண்டிப்பாக அவருக்கு தெரியும். ஆனால் என்னன்னா, நாம் அதை உணர்ந்து அவர்கிட்ட வரணும், மன்னிப்பு கேட்கணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நாம் பாவங்களார கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நடக்காத பட்சத்தில் என்ன ஆகிறது, நமக்கு தான் பெரிய பிரச்சனை. அதுதான் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகுது பாருங்க. அது டிப்ரெஷனுடைய ஒரு அறிகுறி. அப்போது இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியே வரணும்னு சொன்னால், பாவத்தை அறிக்கை செய்யும் போது, கர்த்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது, கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவர் மன்னித்த உடனே அந்த டிப்ரெஷன்லேருந்து, அந்த அறிகுறியிலேருந்து நாம் வெளியே வந்துடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் மனசோர்வில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன, அவங்க செய்கிற ஏதோ ஒரு பாவம். சில யோசிக்கலாம், நான் அவ்வளோ பெரிய பாவம்லாம் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு. இந்த பாவத்தில் பெரிய பாவம், சின்ன பாவம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நாம் செய்கிறோமோ அப்போல்லாம் நம்முடைய ஆவியில் ஒரு பாரத்தை நம்ம உணரலாம். நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், அவனை மாதிரியா பண்ணேன், இந்த ஆர்குமெண்ட்லாம் கர்த்தர்கிட்ட எடுபடாது. அவன் என்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணுறான், நான் என்ன அவனை மாதிரியா, எவ்வளோ யோக்கியனாக இருக்கிறேன், தான் சொல்லிட்டேன். இந்த வாதமெல்லாம் கர்த்தர்கிட்ட எடுபடாது. இங்கே எப்படின்னா, கர்த்தருக்கும் இடையே நமக்கும் இடையான அந்த ஐக்கியத்தில் இந்த எந்த விதமான பாவம் வந்தாலும் சரி, அதில் விரிசல் வரும்போது ஒரு பெரிய பாரம் நமக்குள்ளே வருகிறது. கர்த்தர் நம்ம உணர்த்திட்டே இருக்கிறாரு, பா நீ இதை பண்ணது சரி கிடையாது, இந்த வார்த்தையை பேசிட்ட சரி கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை பண்ணிட்ட. அவன் சொல்கிறான் பாருங்க, பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீருன்னு. அப்போது பாவத்தை சங்கீதக்காரன் ஒரு குற்றமாக பார்க்குறான். கர்த்தர் அந்த பாவத்தை மன்னிக்கிறார். செஞ்ச குற்றத்துக்கு கர்த்தர்கிட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குது. யாருக்கு விரோதமாக அந்த குற்றத்தை செய்தோமோ அவங்ககிட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். கர்த்தர் மன்னிக்கிறார். நான் பல முறை சொல்லிக்கிறது போல், நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 முறை தவறு செய்து பாவம் செய்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார். ஆனால் அதோடைய விளைவுகளை நீங்கள் தான் சுமக்கணும், அதை மறந்துடக்கூடாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மன்னிக்க தயை பெருத்து இருக்கிறவர். 1000 முறை தப்பு செஞ்சாலும் 1000 முறை உங்களை மன்னிப்பார். ஆனால் அந்த 1000 முறை அந்த நீங்கள் செய்கிற அந்த பாவத்தினால், அந்த தவறுனால வரக்கூடிய அந்த பாரம், அந்த கேடு, அந்த பின் விளைவு எல்லாத்தையும் நீங்கள் தான் சுமக்கணும் பாருங்கள். கர்த்தர் தாவீதுக்கு அப்படி தான் செய்தார். அவனுடைய பாவத்தை அவர் மன்னிச்சிட்டார். அவங்க கூட அதை ரியலைஸ் பண்ணல, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. கர்த்தர் சொன்ன உடனே ஐயோ ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றான். ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறான், பயப்படாதப்பா, கர்த்தர் ஒன்று மன்னிச்சிட்டாருன்னு. ஆனால் அந்த பின் விளைவுகளை அவன் சுமக்க வேண்டியதாக இருந்து பாருங்க. சில சமயத்தில் ஒரு தேவ மனுஷன் ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த கான்சிக்வன்சஸ் ஆர் இர்ரிவர்சபிள் அப்படின்னு. சில சமயத்தில் பின் விளைவுகளை யாராலும் மாற்ற முடியாது. தாவீதின் வாழ்க்கையில் நாம் அதை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நாம் அதை பார்க்குறோம் பாருங்கள். இந்த பாவத்தை சீரியஸாக எடுக்காமல் விளையாட்டாக எடுத்துக்கும் போது அவருடைய பின் விளைவுகளை யாராலும் மாற்ற முடியாது. கர்த்தரே கூட அதை மாற்றுகிறது கிடையாது. ஏன்னா அவருடைய வார்த்தையில் அவர் இதை செஞ்சால் அப்படி நடக்கும்னு சொல்கிறார் பாருங்கள். பாவத்தை மன்னிக்கிறார், ஆனால் சில நேரங்களில் அந்த பின் விளைவுகளை அவர் ரிவர்ஸ் பண்ணுறதே கிடையாது. பின் விளைவுகளை பாவம் செய்கிற மனுஷன் அனுபவித்தே ஆக வேண்டியதாக இருக்கு. சரி, அது வேறு சப்ஜெக்ட். இங்கே நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம், நாம் செய்கிற அந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்யாமல் போகும்போது ஆவிக்குரிய மனசோர்வுக்குள்ளே போகிறோம். கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த ஐக்கியம் கெடுகிறது. கர்த்தரோடு கூட உறவாட முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஒரு பாரத்தை உணர்கிறோம்.
சக விசுவாசிகளோடு கூட நல்லா இருக்க முடியல, ஒரு பாரம் ஏதோ ஒன்று நம்ம மேலே போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய கை என் மேலே பாரமாக இருந்ததுன்னு. கர்த்தர் நம்ம விடுறதில்லை பாருங்க. அதிலிருந்து நம்ம வெளியே வர வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, முதல் காரியம் என்னன்னா, இந்த டிப்ரெஷன் பாவம் செய்கிறதுனால உண்டாகிறது. அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்து அந்த குற்ற உணர்வு நம்ம விட்டு எடுப்படும் போது, பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார் என்ற அந்த உணர்வு மேலோங்கும் போது அதிலிருந்து நாம் வெளியே வந்து விடுகிறோம். இதில் இன்னொரு காரியம் என்னென்னா, நிறைய விசுவாசிகளுக்கு சரி என் பாவத்தை நான் அறிக்கையிடுறேன், கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டாரா இல்லையா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இது தெரியாதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரே தவறுக்காக பல முறை மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி மன்னிப்பு கேட்பாங்க, நாளைக்கு கேட்பாங்க, இன்னும் ஒரு 10 நாள் கழித்து அந்த ஞாபகம் தான் மறுபடியும் 10 நாள் கழித்து, ஆண்டவரே அன்றைக்கி நான் செஞ்சேனே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன எண்ணம்னா, நான் ஒழுங்காக மன்னிப்பு கேட்டேன்னா கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டாரா அப்படின்னு. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். தேவன் உண்மையுள்ளவர் என்பதை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். தேவன் மாறாதவர் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். ஏன்னா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாவத்தை அறிக்கை செய்யும் போது இந்த வார்த்தைகள் நம்ம மனசுல வச்சுக்கணும். நான் இப்போ பாவ அறிக்கை செய்கிறேன், ஆண்டவர்கிட்ட இதை நான் அறிக்கை செய்கிறேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பார், மன்னித்து அவர் அதை மறந்து விடுவார், என் பாவத்தை அகற்றி விடுவார், அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்படுவேன், அவர் இனி அதை நினைப்பது கிடையாது. ஆகவே திரும்ப திரும்ப அந்த பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. இதையெல்லாம் விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை அருமையானவர்களே, நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்ச பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாருங்கள், கர்த்தர் உண்மை உள்ளவர். நீங்கள் மனம் வருந்தி அவர்கிட்ட வரும்போது, பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவர் மன்னிக்கிறார். மன்னிச்சாரா இல்லையான்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார், பாவங்களை எல்லாம் அவர் அப்புறப்படுத்தி விடுகிறார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறார், இனி அவைகளை அவர் நினைவு கூறுவது கிடையாது. புது உடன்படிக்கையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமே அதுதான். கர்த்தர் அந்த பாவங்களை நினைக்கிறதே கிடையாது. அப்போ அருமையானவர்களே, சங்கீதக்காரன் அந்த பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தரோடு ஒப்புரவாகாத வரையில் ஒரு பெரிய மனசோர்வு அவனுக்குள்ள, அது ஒரு அறிகுறி. டிப்ரெஷன் ஒரு அறிகுறியாக இருக்கு பாருங்க. அப்போ அதை அறிக்கை செய்த உடனே அந்த டிப்ரெஷன் அவனை விட்டு எடுத்து போடப்படுகிறது. சரி,